ஏங்க உங்களுக்கு தோசை ஊத்தி வைக்கட்டுமா? வச்சிரு வனிதா. ஆட்டுங்க. வனிதாக்கா, வனிதாக்கா, சின்ன பொண்ணு வாமா. என்ன எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேம்மா. இல்ல வர வேண்டியதானே சின்ன பொண்ணு. இருக்கட்டுனே. இன்னைக்கு இந்த ரமா பிள்ளைக்கு பேர் வைக்கிறாவளா, அதுக்கு போறதுக்காக கூப்பிட வந்தேன் வனிதாக்காவை. அப்படியா? சரிம்மா. எனக்கு தான் டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருந்தா. அப்படியா? சரி சரிண்ணே. ஆமா, சந்திர எப்படி இருக்கா? அப்படி நல்லா இருக்காருண்ணே, வேலைக்கு போயிருக்காவ. ஓ அப்படியா? சரிம்மா. உன் அவ என்ன செய்யா? நல்லா இருக்கா. அவளையும் எங்க அத்தையும் எங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டாவ. அந்த வனிதாக்காவை கூப்பிடுறதுக்காக வந்தேன். அப்படியா? சரிம்மா. சின்ன பொண்ணு அக்கா வந்தாச்சா? ஆமா சின்ன பொண்ணு, போவோமா? போவோங்க. இங்க உங்களுக்கு தோசை ஊத்தி வச்சுட்டேங்க. அப்படியா? சரிம்மா வனிதா. நீ எடுத்து சாப்பிட்டுக்கங்க. சாம்பாரும் இருக்கு, சட்னியும் இருக்கு. சரி வனிதா. எம்மா என்ன பாசமா இருக்காவ. ஏன் சின்ன பொண்ணு நீ வேற. என்ன ஏன் நீ வேறன்றிய? நான் உங்களுக்கு எதுவுமே பாசமா செஞ்சது இல்லையோ? எம்மா தாயே, நான் எதுவுமே சொல்லல. இப்ப பின்ன இப்படி சொன்னா என்ன பத்தி என்ன நினைக்க மாட்டா? ஒண்ணுமே சொல்லலையேம்மா. ஆமா, ஒண்ணுமே சொல்லல. அவங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்காத மாதிரி பேசுறீங்களே. இப்படி நீங்க பேசுறத 4 பேர் கேட்டாவன்னா என்ன நினைக்கிறது? நம்ம நான் உங்களுக்கு எதுவுமே செஞ்சு தராத மாதிரியும் நீங்க பட்னியா கிடக்குற மாதிரியில நீங்க பேசுறிய. அதானே. ஏம்மா சின்ன பொண்ணு தாயே, நீ வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட. தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு போமா. அப்படி என்ன உங்களை டார்ச்சரா பண்ணிய? தயவு செஞ்சு கூட்டிட்டு போன்னு சொல்றிய? சின்ன பொண்ணு, நீ கிளம்பிட்டேன். நீதாக்கா வாங்க போவோம். சண்டையெல்லாம் மத்தியானம் வந்து போட்டுக்கலாம். சரி சின்ன பொண்ணு, போ. நான் பின்னாடியே வாரேன். சட்டு வாங்க. தோசையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கழுவி வைங்க. வரும்போது ஒரு பாத்திரம் கிடக்க கூடாது சிங்க்ல. எம்மம்மா, என்னம்மா அதிகாரம் பண்ணிட்டு போறாம்மா. என்ன பண்றது? குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தவித்தானே ஆகணும். என்ன மக்களே, ரெடி ஆயிட்டியா? போவோமா? நானே ரெடி ஆகி வந்துட்டேன். நீங்க என்னம்மா இவ்வளவு நேரம் செஞ்சுட்டு இருந்தீங்க? மக்களே, குழம்பெல்லாம் மூடி வச்சுட்டு வந்தம்மா. நான் என்ன தட்டி விட்ட கூடாது பத்தியா, அதான். சரி வாங்கம்மா போலாம். மக்கா, அழகு போல இருக்கு மக்கா இந்த சேலை உனக்கு. பேசாம இருங்கம்மா நீங்க. இப்ப பாரு எதனா ஒண்ணு சொல்லிட்டு இன்னைக்கு சேலையே உடுத்த மாட்டேன்னு சொன்னேன். நீ போய் சேலை உடுத்துன்னு சொல்லி இப்படி சேலையை கட்ட சொல்லியிருக்கிய. ஏன் மக்களே, நீ கட்டி பழக வேண்டாமா? கட்டி பழக வேண்டாம்னு நான் சொல்லலம்மா. சாதாரண பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தானம்மா. இதுக்கு போய் எதுக்குமா என்னை சேலை உடுத்த சொல்லி இத்தனை டார்ச்சர் பண்றிய? பார்க்க நல்லா இருக்கும் தாண்டி சொன்னேன். ஆமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கசகசன்னு. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம்ல. போயிட்டு இந்த வேற துணியை போட்டுக்க. வந்தோடனே மாத்திடுவோம் பார்த்துக்கோங்க. சரி மக்கா, வா போவோம். உங்க வரேன். மக்களே, அந்த பிள்ளைக்கு எது நீ வாங்கினியா? இல்லையம்மா, நீ எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. ட்ரெஸ் எதுவும் எடுக்கணுமாம்மா? ட்ரெஸ் அப்பதானே போய் எடுத்து கொடுத்தோம். நான் எல்லாம் பார்க்க போனோம் பார்த்தியா, நாங்கள் 4 பேர். அப்போ எடுத்து கொடுத்தாச்சு. வேற ஏதாவது பொம்மைக்குமா வாங்கினியான்னு கேட்டேன். இல்லையம்மா. சரி விடுமாக்கா, பரவாயில்ல. கையில் அம்மா ரூபா கொடுத்துறேன். ஏம்மா, நான் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்லம்மா. நீ அதெல்லாம் எதுவும் வேண்டாமக்கா. இன்னைக்கு இல்லைனா இன்னொரு நாள் வாங்கி கொடுத்துரு. இங்கே பக்கத்தில் தானே இருப்பா. காலேஜுக்கு போயிட்டு வரும்போது இதை பொம்மை வாங்கிட்டு வந்து கொடு. அப்போ சரிம்மா. சரி மக்களே, அம்மா வெளியே போகிறேன். நீ கதவை பூட்டிட்டு வரியா? சரிம்மா. நம்ம ஏதாவது இந்த பிள்ளைக்கு வாங்கியிருக்கலாம். நமக்கும் ஞாபகமே இல்லாமல் போயிட்டே. சரி, இன்னொரு நாள் வாங்கி கொடுத்துக்கலாம். இன்னைக்கு சாரி உடுத்தினதுக்கு நேத்திக்கு சாரி உடுத்திருக்கலாம். அழகா தீனாவும் வந்திருந்தான், பார்த்துருக்கலாம். சரி, நம்ம என்ன வேணும்னேவா இன்னைக்கு சாரி உடுத்தணும்? ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணலாம். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அம்மா வரேன். எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் பேரை நாங்க என்னன்னு காட்டுவோம். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா? இதெல்லாம் நமக்கு ஒரு மெமரிஸ்ல. என்னமோ பண்ணுங்க, யாரும் கலாய்ச்சி விட்டுறாம. அதெல்லாம் ஒருத்தர் எதுவும் சொல்ல மாட்டாவ, பேசாம இரு. எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் பேரை சொல்லுங்கம்மா. அதானே, நாங்களும் எவ்வளவு நேரமா தான் வெயிட் பண்றது பேத்தியோட பேரை தெரிஞ்சுக்க. இது என்ன இப்படி லேட் பண்றாவ? எல்லாம் மாப்பிள்ள தான். ஒரு மவளுக்கு இப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. விடுங்க, நம்ம நின்று பொறுமையா பார்ப்போம். நம்ம இது மாதிரி முன்ன பின்ன பார்த்துருக்கோமா என்ன? பேத்தியோட ஃபங்க்ஷனை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதான். ஆமா அதுவும் சரிதான். ரமா, நேம் ரிவீல் பண்ணிடலாமா? சரிங்க. பாப்பாக்கு நாங்க வச்சிருக்க பேரு லித்தியா. அவ்வளவு அழகா இருக்கா? ஆமாக்கா, ரொம்ப அழகா இருக்கா.
ரமாட்ட சொல்லி சுத்தி போட சொல்லி சொல்லணும். நம்ம கண்ணே பட்டும் போல இருக்கம்மா. என்னடி யார் டெக்கரேஷனு சூப்பரா வேற லெவல்ல பண்ணிருக்காவ. எல்லாமே ரமேஷ் அண்ணன் தான். வேற யாரு? செமையா இருக்குல்ல, பரவாயில்ல. ஆமா ஆமா. என்ன புதுசா சாரியெல்லாம் உடுத்திருக்கா? எங்க அம்மா தான் சண்மு. சொன்னா எங்க கேக்குறாவ? ஏன் என்னாச்சு? சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் சாரி உடுத்தியே அவனும் சொல்லி நிக்கிறாவ. காலையில சண்டை போட்டு தான் வந்தேன். சரி விடு, நல்லா தான் இருக்கு. அப்படியா? ஆமா ஆமா, உன் கலருக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. பொடி லூசு. இது லூசா? பக்கத்துல யார் இருக்கான்னு பார்த்தல? எங்க ஆளு. சொன்னேன்னு வச்சுக்கோ. எங்க சொல்லு பாப்போம். ஓ, அந்த அளவுக்கு ஆயிருச்சு. நீ சொன்னா நானும் சொல்லுவேன். உனக்கு ஆள் இருக்க மாதிரி என் ஆள் யாருன்னு தெரியல. தீனா. போடி தீனா 5 ரூபா பேனான்னு சொல்லிட்டு இருக்க. சண்மு, என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ மட்டும் என் ஆளை பத்தி பேசுற? அதுக்கு இப்படிதான் சொல்லுவியா? ஆமா, நீ என் ஹஸ்பண்டை கலாய்க்கும் போது அவனுக்கு ஹஸ்பண்டை வரப்போறவரை கலாய்க்க கூடாதோ? ரொம்ப தான் பண்ணியா? ஷண்மு, என்னங்க தேவையில்லாம எதுக்கு அந்த பிள்ளைகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா? அதாவது கோவப்படுற போது. யார் இவ? இவெல்லாம் ஒரு கோவமும் பட மாட்டா. நான் இவகிட்ட இன்னைக்கு நேத்தா பழகிட்டு இருக்கேன். கோவப்பட்டு திரும்பிச்சு. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படிதான் இருப்பா. அதுக்கப்புறம் நான் அவளே நார்மல் ஆயிடுவா. கண்டுக்காம விட்டுறணும். அம்மா அவ கோவமா இருக்கான்னு போய் பேசணும்னு வைங்களேன், ஓவரா பிக் பண்ணுவா. ஓ, இது வேற இருக்கோ? ஆமா, இவ மட்டும் கிடையாது, எல்லா பொண்ணுங்களுமே அப்படிதான். பரவாயில்லையே. நீக்காது நீயே அதை உண்மையை ஒத்துக்கிட்ட பாத்தியா? ஓ, அப்ப நீங்க வந்து பேசும்போதெல்லாம் நான் ரொம்ப பிக் பண்ணுவேன் கோவமா இருந்தேன்னா, அதை தானே சொல்ல வரியே? ஆமா ஷண்மு, இப்படி கரெக்டா கேட்ட பாத்தியா? ரொம்ப தான் பண்ணாது என்ன? இல்லம்மா, நீ அப்படித்தானே பண்ணுவ. அதை கொஞ்சம் ஒத்துக்கிட்டாதான் என்ன? நான் அப்படி பண்ணாலும் நாளா ஒன்றும் ஒத்துக்கிட மாட்டேன். எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் போலமா. எல்லா பொண்ணுங்களுமா? யாருக்கு எப்படி எல்லா பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எம்மா தாயே, மறுபடி சண்டைக்கு வராத. நீ தானே இப்ப சொன்ன எல்லா பொண்ணுங்களுமே இப்படிதானே. அதை தான் நானும் சொன்னேன். எனக்கெல்லாம் எந்த பொண்ணா பத்தியும் தெரியாதுமா. அந்த பயம் இருக்குன்னு பாத்துக்கிடுங்க. ஒன்ன வச்சே இங்க சமாளிக்க முடிய மாட்டேது. இதுல எது? ஒண்ணும் இல்லமா, அங்க பாரு. நேம் ரிவீல் பண்ண போறாங்க. பாரு பாரு. என்னைக்காவது ஒரு நாள் கையும் களவுமா மாட்ட போறீங்க. என்ன பேரு? லித்தியா. லித்தியாவா? பரவாயில்லையே, இது புது பேர் போல இருக்கு. ஆமா ஆமா, என் காதுல நித்தியான்ல விழுந்துச்சு. சின்ன பொண்ணு நித்தியா இல்ல லித்தியா. சரிக்கா வனிதாக்கா. நல்லா இருக்குல்ல? ஆமா அம்மு, டிஃப்ரெண்டா வச்சிருக்காவளே. ஏன் உனக்கு தெரியாத முன்னவே? இல்லட்டி யாருக்குமே சொல்லவே இல்லைன்னு தானே? நிஜமாவா? ஆமா சிஸ்டர், எங்க மாமா யாருக்குமே சொல்லவே இல்ல. நேற்று தான் அக்காவுக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன பேருங்கிறது எங்களுக்கு இன்னைக்குதான் தெரியும். பரவாயில்ல, சர்ப்ரைஸா வச்சிருந்திருக்காவ. ஆமா ஆமா. மக்களே. என்னம்மா? மக்களே எல்லாரும் சாப்பிட வாங்கம்மா. ஏம்மா, நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். அவி எல்லாத்தையும் சாப்பிட்டு கூப்பிட்டு போங்கம்மா. சரி மக்கா, சரி மக்கா. எல்லாரும் சாப்பிட வாங்கம்மா. ஐயா கொஞ்சம் நேரம் ஆகட்டும்க்க. நீ என்ன நேரம் ஆகட்டும், வாங்க, ரொம்ப நேரம் ஆச்சுல. சாப்பிட வாங்க எல்லாரும். சரி, நீங்க போங்க, நாங்க அவ்வளோ வாரோம். நீங்க இப்படிதான் சொல்லுவிய, யாரவும் ஒருத்தரும் வரமாட்டிய. எல்லாரும் வாங்க. சரிக்கா, வாரோம். சண்மு, நீ சாப்பிட போலியா? கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அம்மு, நீ போய் சாப்பிடு. இல்ல இல்ல, நேரம் ஆகட்டும். நீ சாப்பிடும்போது உங்க கூட சேர்ந்து சாப்பிடலான்னு பார்த்தேன். நீ கொஞ்சம் நேரம் ஆகும் சொல்றீல, இப்ப நானும் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்க கூட சாப்பிட்டுக்கிறேன். அம்மு இல்லடி, நாங்க இப்ப அப்படியே வெளியே கிளம்பியோம். வெளியே? வெளியே எங்க? ஃபங்க்ஷன் வச்சுட்டு எங்க போறியா? ஃபங்க்ஷன் தான் முடிஞ்சிட்டுல. என் அண்ணன் மேரேஜுக்கு பிரேஸ்லெட் எடுக்கணும்னு பார்த்தோம். நேற்று எடுக்க முடியல. நேற்று எங்களோட ஃபங்க்ஷன் முடியவே ரொம்ப நேரம் ஆயிட்டு, அதனால போகவே முடியல. ஓ அப்படியா? அதான் இப்போ போய் எடுத்துட்டு வந்துடலான் இருக்கோம். ஓ அப்படியா, சரி சண்முகம். அதனால நாங்கள் அப்படியே கிளம்பியோம். நீ போய் அம்மா இவளோட சாப்பிடு. இல்லாட்டி எனக்கு பசிக்கல. அப்போ உங்க ஆளுக்காவது ஃபோன் பண்ணி பேச. பேசுறேன், அப்புறம் பேசுறேன். சரி, அப்போ போய் எங்க ஆளோட இரு. இங்க என்ன தனியாவே என்ன பண்ணுவ? சரி, போறேன். ட்ரெஸ் எல்லாம். ஆமா, அது வேற இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் இன்னொரு நாள் தான் போய் எடுக்கணும். இப்ப பிரேஸ்லெட் மட்டும் தான் அம்மா எடுக்க போறோம். சரி, நல்ல மாடலா பார்த்து எடுக்கணுமோ? அதெல்லாம் பார்த்து வச்சிருக்கு. நீ அங்க போய் ரேட்டு பார்த்தானே எடுக்க முடியும். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டுல ஒருத்தட்டையும் சொல்லலையா? காலையிலே எங்க அத்தைட்டு சொல்லிட்டேன். நீ போய் சொன்னா யாரும் ஒருத்தர் விட மாட்டாவ. ஆமா, நீங்க அதனால இங்கெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிற கேப்ல போயிட்டு வந்துருங்க. சரி சண்முகம், கிளம்புவோமா? சரிங்க. சரி அம்மு, நாங்க 2 பேர் போயிட்டு வந்துடுறோம். சரி சண்முகம், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. யாராவது என்ன கேட்டாங்கன்னா சொல்லு, ஏதாவது சமாளிச்சு வை. சரி. என்னமா பசிக்குது. சரி, இங்கே போலாம். இங்கே தனியா நின்று எனக்கு செய்ய.